ஒரு சந்தோஷமான கற்பனை. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது உருவாச்சு. இருட்டா கறந்த காட்டுக்குள்ள ஒரு மின்மினி பூச்சி பறக்கிற மாதிரி. இருட்டுக்கு மின்மினி பூச்சி மேல எந்த அக்கறையும் இல்லைனாலும் எப்பவுமே இருட்டையே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மின்மினி பூச்சி ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா? அம்மா இருட்டே ராஜாங்கம் நடத்துறவங்க. நீ வரது இருட்டை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்ல, இருட்டையே பார்த்து பார்த்து கண்ணை வச்சு போற எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். சரி, உனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பை பை. ஏய் நில்லு. அந்த கருவா பையன் எதுக்கு வந்துட்டு போறான்? நீ ஏன் காலையில ஆபீஸ்க்கு வராம மத்தியானம் வர? நேத்து நீ போனதுக்கு அப்புறம் அத்தை கண்ணா பின்னான்னு பேசிட்டாங்க. நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இனிமே அங்க போகவே வேண்டாம்னு நினைச்சு ஹாஸ்டல்லயே இருந்தேன். ஆனா அத்தை எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ சொல்லிருப்பாங்க போல இருக்கு. எங்க அம்மா நீ முதல்ல கிளம்பி அத்தை வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அத்தையும் மாமாவும் வந்து என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. வேலை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. மாமா வேற ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரா, அதான் என்ன ஆகாஷ் கொண்டு வந்து விட்டுட்டு போறான். விட வந்தவன் விட்டு போக வேண்டியதானே? ஏன் இவ்வளவு நேரம் பேச வேண்டியிருக்கு? அந்த பையனுடைய போக்கே எனக்கு பிடிக்கல. நீ அந்த வீட்டுக்கு போறதால தானே இதெல்லாம் நடக்குது. நீ ஏன் போற? இனிமேல் போகாத. அது எப்படி செந்தில்? ஆகாஷ் இப்பதான் சொல்லிட்டு போறான், அம்மாவை பத்தி நினைக்காத, அவங்களுக்கு அருமை தெரியாது, எங்களுக்காக வான்னு. இப்படி கூப்பிடும் போது எப்படி போகாம இருக்க முடியும்? இத பாரு சண்பா, உனக்கு நான் முக்கியமா இல்ல அந்த கருவா பையன் முக்கியமா? முக்கியம் இல்லன்றத பத்தி இப்ப என்ன பேச்சு செந்தில்? ரெண்டு பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான். ஓ, நானும் அந்த கருவா பையனும் உனக்கு ஒண்ணா? அந்த பையன் உன் புத்தியை நல்லா கெடுத்து வச்சிருக்கான். வச்சுக்கிறேன். இதோ பாரு சண்பா, கடைசியா சொல்றேன், நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது. மீறி போன நல்லா இருக்காது. வாங்க, இந்த வண்டி தான். ஓகே. ஃபுல்லி லோடட், எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கான். திடீர்னு அமெரிக்கா கிளம்பி போனதுனால வண்டியை விற்க முடியல, அதனால என் பொறுப்புல விட்டு போயிட்டான். வண்டிக்கு ஓட்ட ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. வீட்ல இருந்து ஆஃபீஸ் போவான், ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவான். வாங்கி 1 year என்னமோ தான் ஆகுது. ஜஸ்ட் 1500 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. விலை ஒரு விஷயம் இல்லைங்க. 2 லட்ச ரூபா கொடுத்து எடுத்துக்க சொல்லுங்க, பேலன்ஸ் மட்டும் பொறுமையா கொடுக்க சொல்லுங்க. நானே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறேன். டிரைவ் பண்ணி பாக்குறீங்களா? ஐயோ இல்லைங்க, எனக்கு கார் ஓட்ட தெரியாது. நான் வேணா மேம் கிட்ட பேசி அப்புறம் சொல்றேன். யா ஓகே. அவங்க வண்டியை பார்க்கணும்னாங்கன்னா எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். ஓகே, வண்டி இங்க தான் நிக்கும். ஜஸ்ட் கிவ் மீ a call, நானும் வந்துறேன். ஓகே. இல்லனா சொல்லுங்க, வண்டியை நானே எடுத்துட்டு வந்துறேன். இன்னொரு டீ குடிக்கலாமா? நீங்க தான் உங்க ரூம்லயே கொடுத்துட்டீங்களே. அது கிரீன் டீ, ஏதோ குடிக்கணும்ன்றதுக்காக. நீங்க வந்தப்ப வீட்ல பால் இல்ல, அதனாலதான். இங்க பக்கத்துல ஒரு கடையில டீ நல்லா இருக்கும், அதையே மிஸ் பண்றீங்க. குடிச்சிட்டு போலாம்ல. உங்களுக்கு அவசர வேலை ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்ப வாங்க குடிக்கலாம். இந்தாங்க. Thank you மேம். எப்படி இருக்கு டீ? நல்லா இருக்கு. வர்க் இல்லாத நேரத்துல எப்படி டைம் பாஸ் பண்ணுவீங்க? படிப்பேன். எனக்கும் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி படிப்பீங்க? பல்ப் ஃபிக்ஷன்ல தான் படிக்கிற பழக்கத்தை ஆரம்பிச்சேன். இங்கிலீஷ் வேற சரியா தெரியாதா, அதனால இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இங்கிலீஷ் நாவலா படிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு கட்டத்துல இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தமிழ்ல நல்ல நாவல்கள் தேடி படிக்க ஆரம்பிச்சேன். பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும். படிக்கிறது தவிர வேற என்ன செய்வீங்க? நானும் என் ஃப்ரெண்டு சாயும் செஸ் விளையாடுவோம். சாய் சூப்பரா விளையாடுவான். அப்படியா? எனக்கும் செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா விளையாடுறதுக்கு தான் யாரும் கம்பெனியே இல்ல. என் ரூம்மேட் கிட்ட செஸ் விளையாடலாம் வரியான்னு கேட்டா அவ கேரம் தான் விளையாடுவேன்னு சொல்வா. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்பரும் வந்துருங்க, செஸ் விளையாடலாம். நீங்க நல்லா விளையாடுனீங்கன்னா டோர்னமெண்ட் கூட விளையாடலாம். சேச்சே, டோர்னமெண்ட் எல்லாம் வேண்டாம். ப்ரொஃபஷனல் பிளேயர் எல்லாம் இல்ல, சும்மா இருக்கும்போது விளையாடணும்னு ஆசை. அது ஜஸ்ட் ஹாபி, அவ்வளவுதான். எல்லாத்தையுமே ப்ரொஃபஷனலா பண்ணணுமா என்ன? அப்புறம் கேம்ல இருக்கிற ஜாலியே போயிரும். ஜெயிச்சாதான் காசு கிடைக்கும், எப்படி ஜெயிக்கணும்னு புத்தி போக, அப்புறம் கேம் ஸ்பிரிட்டே போயிரும். எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்ல. நல்ல மெச்சூரிட்டி இருக்குங்க உங்ககிட்ட.
என்னை வச்சு காமெடி கிமெடி ஒன்றும் பண்ணலையே. சச்சே, நிஜமாவே சொல்றேன். நீங்க பேசுற பேச்சுல படிப்பு வாசனையும் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியும் தெரியுது. பொண்ணுங்க படிச்சுட்டு வந்தா எவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்காங்கன்னு புரியுது. படிப்புனா அர்த்தமே தெரியாம ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிச்சுட்டு பரிச்சு எழுதிட்டு வராங்களே, அதை சொல்லல. படிக்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கி படிக்கிற படிப்பை சொல்றேன். குட். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் தான். ஆக்சுவலி ஐ ஷுட் சே தட். எதுக்குங்க இந்த ஃபார்மாலிட்டிலாம்? whenever you are free வாங்க, பேசலாம், படிக்கலாம், விளையாடலாம். ஷேர் பண்ணிக்கிறப்ப தான் படிச்சதுக்கான அர்த்தம் புரியும். நிச்சயமா. போலாமா? போலாமாம்மா? வா. என்னம்மா யோசிக்கிற? வா போலாம். மாமா, மத்தியானம் செந்தில் வந்திருந்தான். வந்து அத்தை வீட்டுக்கு போகாத, போனா நடக்கிறதே வேற, அது இதுன்னு ரொம்ப கத்திட்டு போயிட்டான். சரி, அதுக்கு என்ன இப்போ? அதான் மாமா கொஞ்சம் யோசனையா இருக்கு. என்னம்மா நீ செந்தில் வந்து கத்துனதுக்கா இவ்வளவு பயந்துகிட்டு இருக்க? நான் ஏதோ ஹாஸ்டல் மேடமோ இல்ல உங்க அம்மையோ ஏதோ சொல்லிட்டாங்களோன்னு பயந்தே போயிட்டேன். அந்த பையன் ஒரு வெத்து துப்பாக்கிம்மா. தோட்டா இல்லாமலேயே அப்பப்ப அதிர்வேட்டு பண்ணி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். இவனுக்கெல்லாம் போய் நீ பயப்பட ஆரம்பிச்சுன்னா அப்புறம் உன் வாழ்நாள் முழுக்க நீ பயப்படுறதுக்கே பொழுது சரியா இருக்கும். இல்ல மாமா, நான் செந்திலுக்காக பயப்படல. அவன் ஒரு புரியாதவன். அங்க வந்து ஏதாவது காய்ச்சி மூச்சுன்னு கத்துனானா அத்தை சும்மா இருக்க மாட்டாங்க. யாரும் எதுவும் சொல்லாமலே அவங்க கத்துறவங்க. இவன் வேற வந்து ஏதாவது சொன்னானா அத்தை எல்லாரையும் அசிங்கப்படுத்திடுவாங்க. அவங்க பேசினதுல நேத்தி நான் பாதி செத்து போயிட்டேன் மாமா. இன்னைக்கும் அதே மாதிரி ஏதாவது பேசினா என்னால தாங்க முடியாது. அம்மா, என்ன புள்ளம்மா நீ? குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? செந்தில்ல அந்த மாதிரி ரகமா? இதுக்கு போய் இவ்வளவு பயந்துகிட்டு இருக்கிற? ஊர்ல உங்க அம்மா சிறகுக்குள்ள வச்சு உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துட்டாங்க. இப்ப சிறக விட்டு வெளியே வந்து உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சதும் நீ பயப்பட ஆரம்பிச்சிட்ட. பழகிக்கம்மா. பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படு, தப்பு இல்ல. இந்த செந்தில் பயலுக்கெல்லாம் போய் நீ பயப்படலாமா? பாம்பை பார்த்து பயப்படு. புழுக்கெல்லாமா பயப்படுவாங்க? என்ன புள்ளம்மா நீ? சரி, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ வண்டியில போலாம். நான் சொல்றேம்மா, பாத்துக்கலாம், வா. இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணுமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா பக்கத்துல ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிடுங்க. பாய். அடாடா, கொடுத்து வச்சவதா நீ. ஹாய் மேம். ஹாய். என்ன மேம், பணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எவ்வளவு கிடைச்சது? நான் 5 lakhs கேட்டேம்மா. 3 லட்சம் தான் தந்தாரு. பை தி வே, ஏதோ கார் இருக்குன்னு சொன்னியே, பாத்தியா? பார்த்தேன் மேம். பிரேம் என்ன கூட்டிட்டு போய் காமிச்சா மேம். அது யாரு? பிரேம். மை நியூ ஃப்ரெண்ட். ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில நல்ல பொசிஷன்ல இருந்தாரு. பட் அந்த ஜாப் ரேட்டின் பிடிக்காம ஒன் ஃபைன் டே அது ரிசைன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. புதுசு கேம் சாஃப்ட்வேர் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. ஹைலி இண்டிவிஜுவலான ஆளு. ரொம்ப தெளிவா இருப்பாரு ஆண்டி. அடடே, காரை பத்தி கேட்டா பிரேம பத்தியே பேசிட்டு இருக்க. மேம், நான் காரை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அனு ஆண்டி தான் என்ன டைவர்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையான கார் மேம். டெலிவரி எடுத்தே 1 வருஷம் தான் ஆகுது. மொத்தமே 1500 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கும். வண்டி வாங்கினா அடுத்த மாசமே பிரேமோட ஃப்ரெண்டுக்கு யூஎஸ்ல இருந்து ட்ரைனிங் வந்தனால அவ அங்க போயிட்டான். கார் வந்து பிரேம் பொறுப்புல தான் மேம் இருக்கு. நீயே பார்த்து யாருக்காவது கொடுன்னு அவ ஃப்ரெண்ட் இவர்கிட்ட சொல்லிருக்காங்க. சோ ஒரு 2 லட்சத்துக்குள்ள கொடுத்துட்டு நம்ம கார் எடுத்துக்கலாம் மேம். பேலன்ஸ் அமௌண்ட்டை அவர் ஃப்ரெண்ட் வந்தோடனே நம்ம செட்டில் பண்ணிடலாம். அந்த ஃப்ரெண்ட் எப்போ வருவாரு? அவர் வரக்கு 1.5 வருஷம் ஆகும். நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. சாரு, இது ஒரு நல்ல யோசனைன்னு தோணுதுமா. உன்கிட்ட 3 லட்சம் ரூபா இருக்கு. உடனே 2 லட்சம் ரூபா கொடுத்து அந்த வண்டி எடுத்துடலாம். உன் கையிலயும் 1 லட்சம் ரூபா மிஞ்சும். இப்போ நீ ஷோரூம் போய் புது கார் எடுத்தீங்கன்னா 3 lakhs டவுன் பேமெண்ட் கட்டணும். அது தவிர மாசம் 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கு இது பெட்டர் ஆப்ஷன் இல்லையா? உடனே ஃபைனலைஸ் பண்ணு. நல்ல ஐடியாவா தான் இருக்கு. பட் கார் நிவிக்கு தானே. அவ வந்து பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டா வாங்கிடலாம். ஓகே மேம். அப்ப நாளைக்கே வாங்க, நிவியை கூட்டிட்டு போய் நம்ம பாத்துடலாம். ஓகே, நாளைக்கு போறோம், காரை பாக்குறோம், டீலை ஃபைனலைஸ் பண்றோம். இப்போ போய் சாப்பிடுறோம். பசிக்குதுப்பா, வா. சரி வா. நீ எங்க போற? நீயும் வா, சாப்பிடலாம். காப்பில ஒரு மூட்டை சீனி அள்ளி போட்டு வச்சிருக்க. நாளைக்கு சம்பளம் வாங்கிட்டு வருவல்ல, அப்ப ஒரு 10 கிலோ சீனியை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிரு. என்ன நின்னுகிட்டே இருக்க? அத்தை, மத்தியானம் ஆக்குன சோறு கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அது என்ன செய்ய? அதுக்கு தான் சொல்றது. எத்தனை பேர் சாப்பிட போறாங்க, எவ்வளவு போடணும்னு அளந்து போடணும்.
அதை விட்டுட்டு அடுத்தவ வீட்டு அரிசி தானே நமக்கு என்னன்னு அள்ளி அள்ளி போடக்கூடாது. சரி, எங்களுக்கெல்லாம் ராத்திரிக்கு இட்லி செஞ்சுட்டு நீ இந்த மீஞ்சி போன பழைய சோத்தை தின்னுட்டு ஹாஸ்டலுக்கு போ. சோறுனே வந்துட்டான் தின்னி பையன், மூக்குல வேர்த்துட்டு பாரு. டேய் நில்லுடா, எங்கடா வந்த? ஹலோ, நான் ஒன்னும் உங்ககிட்ட பேச வரல. ஏண்டா டேய், அதான் நேர்ல வந்து தொலைச்சு விட்டல்ல, அப்புறம் என்ன போன்ல பேசுற மாதிரி ஆளோ ஆளோன்னுட்டு என்கிட்ட பேச வரலன்னா இங்க இருக்கிற செவுத்துக்கிட்டையும் மரத்துக்கிட்டையுமா பேச வந்தா? இங்க ஒன்னே என்னை தவிர்த்து யார்டா இருக்கா? யார்கிட்ட பேச போற? ஏய், நீ ஷென்பாவை கூப்பிடு, நான் ஷென்பா கிட்ட பேசிக்கிறேன். ஷென்பா, ஏய் ஷென்பா, ஏய் ஷென்பா, கூப்பிடுறல, வர போற இல்லையா? ஏய் ஏய், எதுக்கு இப்படி கத்துற? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட பேசு. எதுக்கு இப்ப அவளை கூப்பிடுற? வேண்டிய வேண்டாத பேச முடியும், வேண்டாதவங்கிட்ட பேச முடியும். யாரடா சொல்ற? ஏன் உன்னதான் சொன்னேன். எடுபட்ட பயல, யார் வீட்டு வாசல் முன்னாடி நின்னுட்டு யாரடா தூத்துற? நீ என் வீட்டு வாசலுக்கு வந்து நின்ன அன்னைக்கே உன்னை வைக்கிற விதத்துல வச்சிருந்தேன்னு வச்சுக்கைய, எல்லாம் சரியா போயிருந்திருக்கும். அதை விட்டுட்டு நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாரே இந்த மனுஷன், இவரை சொல்லணும். நாய்க்கு சிவலிங்கம் தெரியுமா இல்ல செக்குன்னு தெரியுமா? என்னமோ என் சொந்தக்காரங்களுக்கு சோத்த போடுன்னு சொன்னீரே, பாத்தீரா உங்க சொந்தக்காரன நம்ம வீட்டு சோத்த தின்னுட்டு என்ன பேச்சு பேசுறான்னு? நான் பேசும் போதெல்லாம் என்ன அடக்குனீர்ல, இப்ப பாரு என்ன வரத்து வரான்னு. டேய், நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லடா. அதான் அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் எதுக்குடா வீட்டுக்குள்ள வந்து நொய்யின்னு கூவிக்கிட்டே இருக்க? ஏண்டா என் அண்ணன் மவனே, மதியாதா தலைவாசல் மிதியாதன்னு நீ படிச்சதே இல்லையாடா? ஆமா, உங்க நொன்ன மவன் அப்படியே தோள் மேல தூக்கி வச்சு கொஞ்சிக்கோங்க. சித்தப்பு, நீங்க இதுல தலையிடாதீங்க. ஏண்டா என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்டாட்டியோட சண்டை போடுற, இதுல நான் தலையிடாம பக்கத்து வீட்டுக்காரன் தலையிடுவான். சித்தப்பு, முதல்ல சென்பாவை கூப்பிடுங்க, அவளோட எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. ஏண்டா, கல்யாணம் ஆகாத ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட உன்ன மாதிரி தடிப்பையலுக்கு என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு? சித்தப்பு, இது ரொம்ப ஓவரா பேசுது, சொல்லுவீங்க. டேய், அவ கரெக்டா தான் கேக்குறா. முதல்ல அவ கேக்குறதுக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் அவளை ஓவரா பேசாம கம்மியா பேச சொல்ற. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்ப வீட்டை விட்டு வெளியில போடா. என் வீட்டு முன்னாடி நின்னுட்டு பஞ்சாயத்தை கூட்டுவானா? என்னடான்னு கேட்டா செல்ல மாட்டானா? ஏண்டா, இந்த வீடு கேப்பார் இல்லாத புறம்போக்கு இடம் நினைச்சியா? ஷென்பாவா கூப்பிடுங்க, அவ வரட்டும், அப்புறம் சொல்றேன். கூப்பிட முடியாதுடா, ஆனது பாத்துக்க. இப்படி கண்ட பையலும் வந்து கூப்பிடுறதுக்கு தான் அவளை நான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேனா? மானமா பேசுனா ஈனமா பேசிக்கிட்டு இருக்கான். சி, கிளம்புடா முதல்ல வீட்டுக்கு. டேய் செந்தில், அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறேன்னு நீ அசிங்கப்பட்டு நிக்காதடா. நீயும் எனக்கு மகன் மாதிரி தான்டா. ஆனா நீ நடந்துக்கிற முறை கொஞ்சம் கூட சரியில்லை. பண்பாடு இல்லாம நடந்துக்கிற. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி குணம் ஆகாதுடா. இத பார், என்னங்கிற விஷயத்த முதல்ல சொல்லு, என்னன்னு பாக்கலாம். இல்லன்னா இடத்த காலி பண்ண, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது. செண்பக வைங்க என்ன கொத்தடிமை வேலைக்கா வச்சிருக்கீங்க? அவளை போட்டு அந்த பாடுபடுத்துறீங்க. உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னா காசு கொடுத்து ஆள வைங்க. அதை விட்டு அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு இந்த கஷ்டம் கொடுக்குறீங்களா? அவளை வேலை வாங்குறது மட்டும் இல்லாம அவளை சும்மா திட்டிட்டு வேற இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அவ கொத்தடிமையா இருக்கன்னு உன்கிட்ட வந்து சொன்னாளா? நீ ஏன்டா வந்து துள்ற? நான் கண்டிக்கிறத பத்தியோ சத்தம் போடுறத பத்தியோ அவ அம்மா காரியே கவலைப்படல. நீ ஒரு மாதிரி வந்து துள்ற. அவங்க அம்மாவை சரி கட்டிட்டா வேற யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? அதுக்கு தெருவுல போறவெல்லாம் வீடேறி வந்து கேள்வி கேட்பீங்க, நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோமா? யாரு தெருவுல போறவங்க? செண்பக என் மாமா மக, என் முறை பொண்ணு. சாகும்போதே அவ எனக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு அவங்க அப்பா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு செத்து போனாரு. நான் அவளை கட்டிக்க போறவன், அந்த உரிமையில தான் கேக்குறேன். உன்னை விட எனக்கு அவன் மேல உரிமை ஜாஸ்தி, கொஞ்சம் அடக்கி வாசி. என்னடா, என்னமோ அவளை உனக்கு பத்திரம் போட்டு வித்துட்ட மாதிரில பேசிட்டு இருக்க? உரிமையாம்ல, அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறத பத்தி செத்து போன அவங்க அப்பா சொன்னது செல்லுபடி ஆகுமா, இல்ல உசுரோட இருக்கிற அவ அம்மா சொல்றது செல்லுபடி ஆகுமாடா? அப்படியே வச்சுக்கிட்டாலும் உனக்கு என்ன அவ கூட கல்யாணம் ஆயிடுச்சு, நீ உரிமை கொண்டாடிக்கிட்டு அலையிறதுக்கு? இந்த பாரு, செம்பகாவை பத்தி எது பேசுறதா இருந்தாலும் அது அவ அம்மா காரிக்கிட்ட நாங்க பேசிக்கிறோம். நீ இடத்த காலி பண்ணு. ஏன் செண்பக என்ன ஊமையா? அவளே வாய் தந்து சொல்ல மாட்டாளமா நீங்க பண்ற கொடுமையெல்லாம்? அவளே கேட்டுருவோம். ஏய் செண்பா கூப்பிடல, வெளியே வா. செண்பா பாரு, செண்பா இந்த பொம்பளை. இங்க பாரு செந்தில், எங்க அம்மா தான் எனக்கு எல்லாம். எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் என்ன பாடுபட்டு எங்க அம்மா எங்களெல்லாம் வளர்த்தாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒண்ணு விவரம் தெரியாத புள்ள இல்ல. எங்க அம்மா சொல்றதுதான் எனக்கு வேத வாக்கு. அத்தைக்கு ஒத்தாசை பண்ணன்னு எங்க அம்மா சொன்னாங்க, நான் பண்றேன். இதுல நீ சொல்றதுக்கும் நான் கேக்குறதுக்கும் ஒண்ணுமே இல்ல. நீ தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம போயிடு. செண்பா இல்ல செண்பா. செந்தில் ப்ளீஸ்,
என்னை வச்சு சூதாடுறத முதல்ல எல்லாரும் நிறுத்துங்க. யார் என்ன நல்லது சொன்னாலும் நான் கேக்குறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நீ என்ன அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிற, அதுக்கு நான் தயாரா இல்ல. ப்ளீஸ் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி போயிடு. ஷென்பா அதான் அவ தெளிவா சொல்லிட்டால, தமிழ் புரியுதுல்ல. பே. அண்ணா ஒரு சோடா கொடுண்ணே. எவ்வளோண்ணே? 10 రూపాయలు. இந்தாங்க.